சண்டே மார்னிங்கே எங்கள் மாமா சந்தைக்கு போகலாம் அப்படின்னாங்க. சரி நானும் டிப்டாப்பாக கிளம்பி போயாச்சு. அங்கே போய் பார்த்தா எல்லாமே இந்த பழங்காலத்து பொருளை வச்சுருந்தாங்க. நிறையா பழங்காலத்து பொருளாக அழகழகாக இருந்தது. பார்க்கவே வித்தியாசமாக இருந்தது. நானும் தூக்கி தூக்கி பார்க்க எல்லாமே சரியான வெயிட்டாக இருந்தது. நான் சும்மா பார்த்துட்டு அப்படியே ஓரமாக வச்சாச்சு. நமக்குலாம் இதெல்லாம் எது யூஸ் ஆக போகுது அப்படின்ட்டு. அப்புறமா இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். நாங்கள் அங்கே வந்து எல்லாமே இருந்தது. இந்த போர்வெல்ஸ்க்கு தேவைப்படுறது இதெல்லாம் இருந்தது. அப்போ அவங்க சொன்னாங்க அவங்க அப்பா எல்லா திங்ஸும் இங்கே தான் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி அப்படின்னு நானும் கதை கேட்டுகிட்டே அப்படியே உள்ளே வந்து பார்க்குறேன். அப்புறம் பேர்ட்ஸு, பூனைக்குட்டி, முயல் குட்டி, நாய்க்குட்டி என்னென்ன இருக்குமோ எல்லா பொருளும் இருந்தது. எல்லாமே இருந்தது. அழகாக இருந்தது. அப்புறம் வந்துட்டு ஃபிஷ்ஷும் இருந்தது. நான் வாங்கி தரியாமாம்மா அப்படின்ட்டு இதெல்லாம் எதுக்கு உனக்கு அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நல்லா அழகாக கொஞ்சிட்டு வந்தாச்சு. வர வழியில் இந்த தம்பிள்ஸ் இருந்தது. தூக்கி வெயிட் பார்த்தேன் நல்லா இருந்தது. இதை நம்ம வாங்கிட்டு போகலாமா அப்படின்னே ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டாங்க. எல்லாமே பெர் கேஜி வந்து 70 rupees சொன்னாங்க. அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் இருந்தது. அப்படியே பார்த்துட்டு வர வழியில் வந்து முருகன் கோவில் இருந்தது. மார்னிங்கே முருகன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே வெண்பொங்கல் வச்சு வடையை வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சிருக்கோம். அதுக்குள்ளே ஈவினிங் போல் சாமி வந்துச்சு. அதையும் நல்லா சாமி கும்பிட்டுட்டு இன்னைக்கான டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.